தாழ்மையோடு வேண்டுகிறோம். தயவாய் கேட்டதும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பைபிளில் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமான இடம் உண்டு. மிக மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு. பைபிளில் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா, பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு அநேகர் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு சில வேளைகளில் தீர்க்கதரிசிகள் என்று அறியப்பட்டாலும் மற்ற நேரங்களில் அவர்களுடைய வேலை அல்லது அவர்களுடைய பொறுப்புகளின் அடிப்படையில் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். உதாரணமாக ஆபிரகாம் தீர்க்கதரிசியாக இருந்தார். தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் அவரை தீர்க்கதரிசி என்று அழைப்பதற்கு பதிலாக முற்பிதா என்று அழைத்தார்கள். அவரை தீர்க்கதரிசியாகிய ஆபிரகாம் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவரை தீர்க்கதரிசியாக வேதாகமும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இதுபோல பலர் உண்டு. ஆதியாகமத்தில் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் தீர்க்கதரிசியாக அறியப்படுகிறது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தீர்க்கதரிசிகள் பலர் இருந்தாலும் தீர்க்கதரிசிகள் ஆகமங்களை எழுதினவர்கள் 16 பேர். எத்தனை பேர்? 16 பேர். 17 புத்தகங்கள் அதில் ஒருவர் 2 புத்தகங்கள் இருந்தனால சாதாரணமாக நம்ம இப்போ தீர்க்கதரிசின்னு சொன்னால் யார் தான் சொல்லுவோம்? ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, தானியேல், ஒபதியா, எக்ஸட்ரா. இவங்களை தான் நம்ம தீர்க்கதரிசி சொல்கிறோம். மற்றபடி மற்றவர்களும் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம். ஆனால் அவர்களையும் தீர்க்கதரிசிகளாக நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் தீர்க்கதரிசிகளை பற்றி நாம் படிப்பதை காட்டிலும் தீர்க்கதரிசன புத்தகங்களை பற்றி தான் படிக்கிறோம். இருந்தாலும் தீர்க்கதரிசிகளை குறித்த ஒரு சிறிய முன்னுரையை நாம் பார்ப்பது அவசியம். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் யார், ஏன், என்ன என்ற குறிப்புகளை எல்லாம் பார்ப்பது மிக மிக நல்லது. நாம் 5 ஆகமங்களை படிச்சிட்டோம் தானே? உணர்வு பாட்டு வரைக்கும் படிச்சிட்டோம் இல்லையா? சரி. ஆக அந்த கவிதை புத்தகங்கள் அல்லது செய்யுள் புத்தகங்கள் ஆகிய அந்த 5 ஆகமங்கள் எழுதப்பட்ட காலம் இஸ்ரவேல் வரலாற்றில் பொற்காலம், அமைதியின் காலம், பொற்காலம். ஆனால் தீர்க்கதரிசிகள் ஊழியம் செய்த காலம் வரலாற்றில் இருண்ட காலம். அதுக்கு முன்பதாக நான் சொன்னேன், தீர்க்கதரிசிகள் பலர் இருந்தார்கள். அவர்கள் பொற்காலங்களில் இருந்தார்கள். ஆபிரகாமுடைய காலம் எப்படிப்பட்டது? ஈசாக் அவரின் தீர்க்கதரிசியாக வேதம் சொல்கிறது. யாக்கோபை தீர்க்கதரிசியாக சொல்கிறது. முஸ்லீம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? நம்முடைய பைபிளை அப்படியே எடுத்து தலைகீழாக மாட்டிட்டாங்க. பொதுவாக எபிரேயம், அரபு மொழிகள் எல்லாம் வலமிருந்து இடம் எழுதுவார்கள். ஆனால் நமக்கு தெரிந்தது போல முகமதியருடைய அரபிய மொழி வலமிருந்து இடப்பக்கம் எழுதுறதுனால சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, இவங்க முஸ்லீம்ஸ் உல்டா பண்ணிட்டாங்க அப்படி. அதனால் நம்ம அறிய வேண்டும், குரான் 90% பைபிள். ஆனால் அவங்க அதை பற்றி இன்னொரு நாள் படிப்போம். இந்த குரானில் ஆதாம் முதற்கொண்டு எந்த கேரக்டர்ஸ் அல்லது கதாபாத்திரங்கள் வருகிறதோ அவர்கள் எல்லாரையும் நபிகளாக்கிட்டாங்க. பைபிளில் எல்லாரையும் நபிகள் ஆக்கலை. அதாவது தீர்க்கதரிசிகளாக மாற்றப்படவில்லை. அந்த குறிப்பிட்ட அந்த வேலையை செய்தவர்களை மாத்திரம் தீர்க்கதரிசிகளாக
பிரகடனப்படுத்தியிருக்குது. ஆக முகமதினுடைய வேதமாகி குரானில் நபி என்று யாரெல்லாம் அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள். நபி என்றால் நபி என்பது இப்ரேய மொழியிலையும் தீர்க்கதரிசிகள் தான் குறிப்பிடுகிறது. தீர்க்கதரிசிகளுடைய புத்தகம் நபீம் என்று அழைக்கப்படுகிறது இப்ரேய மொழியில். சரி, ஆக நான் ஏற்கனவே சொன்னது போல கவிதை புத்தகங்கள் அல்லது செய்யுள் ஆகமங்கள் என்ன சொல்லுது, இஸ்ரவேலினுடைய பொற்காலத்தையும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அல்ல, தீர்க்கதரிசிகள் புத்தகங்கள் எழுதினவர்கள் இருண்ட காலத்திலும் இருந்ததாக அறியப்படுகிறது. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 17-13 படித்தால் இப்படி நாம் வாசிக்கலாம். எடுத்த வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 17-13. தேவனாகி கர்த்தர் 13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. 2 ராஜாக்களா? நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதை என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கவனம் பண்ணுங்க. என் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு என் ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படி என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லோரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாய் எச்சரித்துக் கொண்டிருந்ததும். சரி, அப்போ எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பேர் புத்தகத்தில் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசிகளையும் ஞான திருஷ்டிக்காரர்களையும் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆக ஏராளமான ஞான திருஷ்டிக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளுக்கு முந்தைய காலத்தில் ஞான திருஷ்டிக்காரர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது இல்லையா? சாமுவேல் புஸ்தகத்தை படித்து பாருங்களேன். சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் இந்த இது மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர்கள் என்று அறியப்பட்டார்கள். ஞான திருஷ்டிக்காரர்கள் என்றால் என்ன? ஞான திருஷ்டிக்காரர்கள் என்றால் என்ன? தீர்க்கதரிசி சொல்றது மனசுல இருக்கிற அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத தெரிஞ்சு மக்களுக்கு சொல்றது. ரைட், இன்னவே கரெக்ட். என்ன கேள்வி? ஞான திருஷ்டிக்காரர்கள் என்பவர்கள் யார் அல்லது அப்படி என்றால் என்ன பொருள்? டாக்டர் உலக ஞானம் சயின்ஸை வச்சு உடம்புல என்னன்னு சொல்றாங்க. இப்போ இவர் யோசிப்பு இருந்தார் இல்லையா, சொப்பனத்துல கடவுள் வந்து காட்டுறது வந்து அவருக்கு ஞான திருஷ்டிக்காரர்கள் என்பவர்கள் அம்மா சொன்னது போல ஞான திருஷ்டிக்காரர்கள் என்பவர்கள் ஒரு காட்சியை பார்த்து அகக்கண் கொண்டு அல்லது முகக்கண் கொண்டு பார்த்து அதை என்ன செய்வது, சொல்வது. ஆக ஞான கண் என்று அதற்கு நம் ஒரு வகையில் பேர் வைக்கலாம். ஞான கண் கொண்டு அல்லது அகக்கண் கொண்டு பார்க்கிறது. இந்த பார்க்கிறதுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா,
அதுதான் திருஷ்டி. தரிசனம். ஏ தரிசனம் இல்லை, திருஷ்டி, ஞான திருஷ்டி. நீங்கள் சொன்ன மாதிரி தரிசனம், நம்ம பாஷையில் தரிசனம் பார்த்து சொல்கிறது, தரிசனம் பார்த்து சொல்கிறது. ஆக அவர்களுக்கு ஒரு காட்சி காண்பிக்கப்படும், அந்த காட்சியை எடுத்து சொல்கிறது. அதனால் ஞான திருஷ்டிக்காரர்கள் என்ற இந்த வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை, இந்த திருஷ்டிங்கிறதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை ஆச்சுங்களா. அதுக்கு சரியான தமிழ் வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டுமானால் ஞான காட்சியாளர்கள், காட்சி காண்கிறவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞானம் சமஸ்கிருத வார்த்தை தான், ஆனால் ஞானம் தமிழில் இருக்கு. ஞானம்ங்கிற வார்த்தையும் தமிழில் இருக்கு. ஞானம் அறிவு வேறு, ஞானம் வேறு. ஆமாம், ஞானம் என்பது வேறு, அறிவு என்கிறது வேறு, புத்திங்கிறது. அதுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு என்னது? ஞானம் என்கிறது கடவுளை குறித்த ஒரு அறிவோடு கூட உள்ள ஒரு அறிவு. இது நாம் அறிந்து படித்து புரிந்து அறிவது புத்தி. புத்தி என்று கூட சொல்வார்கள். புத்தி என்றால் நாம் இயற்கையில் பெற்றுக்கொள்கிற ஒரு அறிவு. சரி, ஞான அறிவு கூட போடலாம். ஆனால் இந்த காட்சி பார்க்கறது, இந்த திருஷ்டிங்கிற வார்த்தைக்கு காட்சி என்ன, இப்போ கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்கள்ல. கண் திருஷ்டின்னு எதை சொல்லுவாங்க? கண்ணில் பார்க்கறது. இவங்க அதாவது கெட்ட கண் கொண்டு பார்க்கறது தான் கண் திருஷ்டி. கண்ணுப்படுறது கெட்ட கண் கொண்டு பார்க்கறது, அதான் கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த திருஷ்டிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருள். ஞான காட்சி பார்த்தல். ஞான காட்சி பார்த்தல், காட்சியாளர். காட்சி பார்க்கிறதுங்கிற காட்சியும் காட்சியாளர். இப்போது ஞான திருஷ்டி காரணிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த காரணிங்கிறது ஆளர். அதான் அப்படி நம்ம வச்சுக்க வேண்டியது. பைபிளில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதில் நமக்கு எழுதப்பட்ட தீர்க்கதரிச புஸ்தகங்கள் மிக சிறிய கொஞ்சமானவைகள். இப்போது இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருண்ட காலம், அதாவது விசேஷமாக சொல்ல வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட பைபிள் படி இந்த சிறையிருப்புக்கு போன அந்த காலத்திலையும், சிறையிருப்புக்கு இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பு போன காலத்திலையும், சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த பிறகும், சிறையிருப்பின் காலத்திலும் சொல்லப்பட்ட செய்திகள் தான் பொதுவாக வேதாந்தத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் என்கிறது ஒரு தனி அலுவலமாக அல்லது ஒரு 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 ஊழியமாக இருக்குது. தீர்க்க தரிசனம் ஊழியம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. சபைக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்தார், நமக்கு தனிப்பட்ட முறையில் வரங்களை கொடுத்தார், சபைக்கும் வரங்களை கொடுத்தார். சபைக்கு தேவன் கொடுத்த வரங்களில் ஒரு வரம் தீர்க்க தரிசனம். மொத்தம் எத்தனை வரங்களை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார்? 5 வரங்கள், 7 வரங்கள், 5 வரங்கள். எவை? அப்போஸ்தல சபைக்கு போகிறவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போஸ்தல சபைக்கு போகிறவங்களுக்கு இல்லை, அப்போஸ்தல சபைக்கு போகிறவங்களுக்கு இது முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க இந்த ஆவிக்குரிய வரங்களில் இப்படி சொல்லுவாங்க. முதல்ல அப்போஸ்தல வரம், அப்புறம் வரிசையை சொல்லுங்க சார். எபேசியர்ல இருக்கு. தேவன் சபைக்கு யாரெல்லாம் கொடுத்திருக்கிறார்? அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும்
சுவிசேஷகர்களையும் போதகர் போதகர்களையும் மேய்ப்பர்களையும் கொடுத்துருக்கு. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்படி 5 விரலை வச்சு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர். அப்போ நம்ம பொதுவாக எல்லாரையும் பாஸ் ஆக்கிடுறோம். ஆனால் பாஸ் வந்து லீஸ்ட் வரத்தின்படி. ஆனால் அப்போஸ்தலர் தான் ஹெட்டு ஆச்சுங்களா? அப்போஸ்தலர்கள் ஹெட்டு. இப்போ இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. அப்போஸ்தலர்கள் தலைமைத்துவம் வகிப்பார்கள். அப்போஸ்தலர்கள் தலைமைத்துவம் வகிப்பார்கள். இந்த அப்போஸ்தலருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ அல்லது இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ அல்லது அவரை சூழவோ மற்ற வரங்கள் வேலை செய்யும். அப்போஸ்தலரை மையமாக வைத்து இன்றைக்கி நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க, அப்போஸ்தலர் பட்டம். அதன் மூலமாக அந்த பட்டத்தை நாம் பெறுகிறதில்லை. இது ஒரு வரம், இது ஒரு வரம். ரைட். 2வது தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி யார்? நம்ம சாதாரணமாக என்ன செய்வோம்? ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டும் போது எந்த விரலை காட்டும்? ஆள்காட்டி வரல. ஆக தீர்க்கதரிசியானவர் சபையில் ஒருவருடைய தனிப்பட்ட முறையில் இருக்கிற குற்றத்தை ஆனாலும் சரி, ஆவிக்குரிய குற்றத்தை ஆனாலும் சொல்லுகிறவர். தைரியத்தோடு சொல்லுகிறவர். தைரியம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. தைரியம் இல்லாமல் தைரியத்தோடு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது பைபிளில் நீங்கள் நம்ம நிறைய சந்தர்ப்பங்களை பார்க்குறோம். நாத்தான் தாவீதுகிட்ட போய் என்ன சொன்னான்? நீ நாயா, நீ யூ. இன்னைக்கு நம்ம அப்படி சொல்லுவோமா? இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசன சபையில் வச்சுருக்காங்களே, அந்த வரங்கள் உள்ளவங்க அப்படி செய்கிறாங்களா? ஒரு சின்ன ஒரு மாற்றம். அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் வேத காலங்கள் முழுவதிலும் தீர்க்கதரிசிகளுக்கு அல்லது ஞானதரிசிகளுக்கு செய்தி கொடுக்கப்படும். அவர் வந்து என்ன செய்வார்னா, நேராக போய் செய்தி சொல்லுவார். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் தீர்க்கதரிசி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறான்னு வச்சுங்க. சசிக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிற வர இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறார். உடனே நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? சசி வீட்டில் டேரா அடிச்சிருவோம். உண்மையாக பொய்யா? அவருக்கு இந்த வர இருக்கலாம், இல்லாமல் இல்லை, இருக்கலாம். கொஞ்ச நாள் இந்த வரம் படி அவர் வந்து சொல்லுவார். அப்புறம் அதிகமான ஆற்றல் போகும்போது அவர் அந்த வரத்தை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வரத்தை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த தீர்க்க தரிசன வரங்கள் ஒரு சில இடங்களில் ஒரு சிலருக்கு அவங்க குறி சொல்கிற மாதிரி ஆகிடும். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்கதரிசிகிட்ட எதுக்கு போகிறாங்கன்னா, ஜோசியக்காரர் கரெக்ட், குறி கேட்கறது தான் போகிறாங்க. ஆனால் தீர்க்கதரிசி வந்து குறி சொல்ல மாட்டார். உங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும், உங்களுக்கு என்ன மார்க் வாங்க, பாஸ் ஆகுறீங்களா ஃபெயில் ஆவீங்களா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொன்னால் அப்படி தான் சொல்கிறாங்க நிறைய இடங்களில். எந்த தீர்க்கதரிசியும் இந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்சது போல என்னுடைய அனுபவத்தில் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியவர்களோடு கூட எனக்கு நிறைய உறவுகளும் தொடர்புகளும் இருந்தது, இப்பவும் இருக்கிறது. அவர்களில் அநேகர் எடுத்தோடனே ஆண்டவனை ஆளாக்காமல் தலையாக்குவார்னு நான் சொல்லுவாங்க. தவிர ஒருத்தரும் யோ இன்ன மாதிரி கூத்து பண்ணிட்டு வந்திருக்க,
அதனால தான் உன் காரியம் எப்படி இருக்குன்னு நீ சொன்னதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஒரு முறை நான் ஊட்டிக்கு போயிட்டு வந்தேன். சாதாரணமாக இங்கே வந்து ஆரம்ப காலங்களில் ஊட்டிக்கு போகணுன்னா நான் வந்து இப்போ ஊட்டிக்கு போகணுன்னு இப்போவும் அப்படி தான் போகிறேன், அது வேறு விஷயம். பொதுவாக போகும்போது டை கட்டி கோட்டு போட்டு தான் போவேன். அது என்னுடைய ஒரு பழக்கம். அப்படியாக நான் ஒரு முறை போயிட்டு சென்ட் தாமஸ் கிரவுண்டில் ஒரு கன்வென்ஷன் நடக்குது. அப்போது கன்வென்ஷன் நடக்கும்போது நான் என்ன பண்ணேன், அந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னதுனால அந்த கூட்டத்துக்கு வந்துட்டேன். நான் கொஞ்சம் நேரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட்டத்துக்கு வந்து ஒரு ஓரமாக உட்காந்தேன். அப்போ நான் வரும்போது அதே ஊட்டிக்கு போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுன்னு அதே ட்ரெஸ்ஸோடு வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தேன். இந்த பாஸ்ட் மாடலுக்கு ஒரு தனி ஒதுக்கீடு இருக்குல்ல, அந்த ஒதுக்கீட்டில் போய் உட்காந்துருந்தேன். அந்த ஒதுக்கீட்டில் உட்காந்துருக்கும்போது மேலேருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர் என்னையே பார்த்துட்டு இருந்தார். மற்ற உங்களை பார்த்தாலும் என்ன குறிப்பாக பார்த்துட்டு இருந்தேன். கூட்டம் முடிஞ்சோடனே என்னை ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. சாதாரணமாக கூப்பிடுவோம் இல்லை, இவர் வந்து ஜெபம் பண்ணுவார், கடைசி ஜெபம் பண்ணுவாங்க. அதனால் இந்த கடைசி ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க. நானும் மேலே போய் கரெக்டாக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் சொல்லிவிட்டு இறங்க வந்தேன். என்னை உட்கார வச்சுருக்காங்க. இறங்க வேண்டாம் உட்காருங்க. சரின்னு உட்காந்தேன். இவர் பிரசங்க டக்குன்னு என்னை பார்த்து, ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை அடுத்த மாதம் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாரு. நான் அமெரிக்காவுக்கு அப்ளை பண்ணி ஃபெயிலியர் ஆனதெல்லாம் வேறு கதை, அது வேறு விஷயம். அதை இன்னொரு நாள் சொல்கிறேன். வீசா கிடைக்கல. இவர் வந்து சொல்லிட்டார். எனக்கு அப்போவே தெரியும் இவர் விட்டான்னு சொல்கிறாரு என்ன. ஏன்னா முதல்ல என் ட்ரெஸ்ஸை பார்த்தான்னு சொன்னார். நமக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் முகம் அந்த என்ன சொல்லுவாங்க, தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ சொல்லிட்டார். அப்புறம் அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தவர்னு நினைக்கிறேன். நான் யோசித்தேன் இவர் ஒருவேளை எனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தருவாரோ அப்படின்னு. அதெல்லாம் தரல. அவர் போயிட்டார். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகிடுச்சு. நான் அமெரிக்கா போல மாறாக மலேசியா, சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டேன். அச்சா மாற்றி சொல்லிட்டான். மாற்றி சொல்லிட்டான். நீங்கள் தான் கேட்கணும். சரி, கட் த ஸ்டோரி ஷார்ட். இந்த நாட்களில் இது மாதிரி குறி சொல்கிறது அல்லது முகஸ்துதி சொல்கிறது தான் நிறைய தீர்க்கதரிசிகள் என்பவர்கள். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குங்க என் வாழ்க்கையில். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், கர்த்தர் சொல்லுகிறான்னு யாராவது சொன்னாங்கன்னா உண்மையிலே கர்த்தர் சொல்லுகிறா இருக்கணும். ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு பைபிள் சொல்லு. அதனால் தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் கரெக்டாக சொன்னதை நிறைவேறும்படியாக தான் செய்வார்கள், இல்லாமல் தங்களுடைய விருப்பத்திற்கு எதுவுமே சொல்ல மாட்டார்கள். ஆக இந்த தீர்க்கதரிசிகளை குறித்த முன்னுரையோடு இன்னும் இந்த 3 வரங்கள் எது முதல்ல அப்போஸ்தலர், அவர் ஆளுகை செய்கிறவர், அவரை சூழ்ந்துதான் ஊழியங்கள் நடைபெறும். ஒன்று அவர் எல்லா ஊழியத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பார், அல்லது மற்ற ஊழியங்கள் அவரை சூழ்ந்திருக்கும். 2வது தீர்க்கதரிசி தைரியமாக சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறவராக இருப்பார். நீங்கள் பவுலை பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்வார், அகிரிப்பா ராஜா கிட்ட, அகிரிப்பா ராஜாவே, 27வது அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், அகிரிப்பா ராஜாவே தீர்க்கதரிசிகளை நம்புறீங்க இல்லையா? அப்படி தானே? நான் நம்புகிறேன். அவர் சொல், நீங்கள் நம்புறீங்கன்னு நான் நம்புகிறேன்னு சொல்லுவார். நீங்கள் நம்புறீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆக தீர்க்கதரிசிகளை நாம் நம்ப வேண்டும். முதலாவது தீர்க்கதரிசிகளை நம்ப வேண்டும். சபையில் இருக்கிறது இன்றைக்கும் அந்த வேதம் சொல்லுகிற தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்களும் இருக்காங்க.
நான் இப்போது நெகட்டிவாக சொன்னதுனால எல்லா தீர்க்கதரிசிகளும் அப்படின்னு சொல்லவில்லை. தீர்க்கதரிசிகள், உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். நான் சொல்வார்கள். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிலர்கிட்ட ஆண்டவர் சொல்லி அவரை தேடி போய் அவரை கண்டித்து வந்திருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இது கூடலூர்லேயே எனக்கு சில நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. யாருன்னு எனக்கு முன்பின் தெரியாது, ஆண்டவர் அனுப்புனார், எனக்கு இந்த மாதிரி ஒரு தகவலை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ தீர்க்கதரிசிகள். மூணாவது யார்? சுவிசேஷகர். சுவிசேஷகர் தான் எல்லாருக்கும் மேலாக நிற்கிறார். ஏன்? சுவிசேஷகர் பைபிள் படி மேலே சோத்திலிருந்து கூரையிலிருந்து கத்தி சொல்ல வேண்டியவர், கூரையிலிருந்து கத்தி சொல்ல வேண்டியவர். இவர் தான் எல்லாருக்கும் மேலாக நின்று சுவிசேஷத்தை சொல்வார். கர்த்தர் ரட்சிப்பார், இயேசு ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனால் இவரை புரிஞ்சுக்கணும். அடுத்து எங்களை போன்ற போதகர்கள், எங்களை போன்ற பைபிள் ஸ்கூல் டீச்சர்ஸில் மாத்திரம் இல்லை, இயற்கையாகவே அந்த வரம் ஒருவருக்கு இருக்கும். ஆக சிலர் பிரசங்கம் பண்ணும்போதே டீச் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிரசங்கமாக இருக்காது. ஆனால் டீச்சர்ஸாக வர்றவங்க சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் பண்ணுறதுக்கும் டீச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? எனவே கடைசியாக தான் பாஸ்டர்ஸ், கடைசியாக பாஸ்டர்ஸ். அதனால் இந்த டீச்சர்ஸ் ரிங் ஃபிங்கர்ஸ், அழகானவர்கள். ரைட். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் தைரியமாக எந்த ஒரு கருத்துக்கும் எந்த ஒரு அதிகாரத்துக்கும் பயப்படாமல் தைரியமாக நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். தீர்க்கதரிசிகள் இன்றைக்கும் இருக்கிறார்களா? எஸ், இன்றைக்கும் இருக்கிறார்கள். இப்போது இங்கே பிரதர் அசம்பிளி இருக்கு இல்லையா? தெரியுமா எத்தனை பேருக்கு? சகோதர சபை, பிரதர் அசம்பிளி. எங்கள் வீட்டில் இருந்து ஏறும்போது கரெக்டாக அந்த ரோட்டுக்கு அக்கறையில் இருக்கும். அங்கே இருக்கிறவங்க தீர்க்கதரிசிகளை நம்புவது கிடையாது. இன்றைக்கு தீர்க்கதரிசனம் வரம் ஒன்று உண்டு என்பதை நம்புவது இல்லை. அவங்களுடைய கருத்துப்படி தீர்க்கதரிசன காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. தீர்க்கதரிசன காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் உண்மையான பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் உள்ளவர்களுக்கு தீர்க்கதரிசன ஊழியம் அழியவில்லை. தீர்க்கதரிசன ஊழியம் இன்றைக்கும் செயல்படுகிறது. ஆனால் எல்லாரும் தீர்க்கதரிசனம் அல்ல. எல்லாரும் சொல்வது தீர்க்கதரிசனம் அல்ல. தீர்க்கதரிசியினுடைய குணாதிசயத்தை பற்றி நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதன்படி நம்ம பார்த்துக்க வேண்டியது. வேதாகமத்தில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற இதில் தீர்க்கதரிசிகள் யாருக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க? இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லலை. அவர்கள் எல்லாரும் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க? அசீரியாவுக்கு சொல்லியிருக்காங்க. அசீரியாவுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க. யார்? யோவேல், யோனா, ஆமோஸ், ஓசியா, ஏசாயா, மீகா, இவங்க எல்லாமே அசீரியாவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏசாயா நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறார். ஏசாயா சொல்லும்போது அசீரியாவினுடைய பாரம், நினிவேயின் பாரம் அப்படின்லாம் சொல்லுவார். நினிவே அசீரியாவில் இருந்தது. அதே போல் யூதேயா தேசத்துக்கு என்று தனியாக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். யூதேயா தேசத்தினுடைய நன்மை தீமைகள், அவருடைய சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருவதை பற்றி தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அந்த வகையில் எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஒபதியா, நாகூம், ஆபகூக், செபனியா, இவங்க எல்லாமே என்ன செய்திருக்காங்க? யூதேயாவை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் யூதேயாவுடைய அழிவை பற்றி மாத்திரமல்லாமல் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருதல், அல்லது அவங்களுடைய ரெஸ்டரேஷன்,
அவங்களுடைய மறுசீரமைப்பை குறித்தும் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வகையில் ஆகாய், சக்கரியா, மல்கியா இவர்கள் எல்லாரும் சொல்லி. அது மாத்திரமல்ல, சில தீர்க்கதரிசிகள் குறிப்பாக சில நாடுகளுக்கென்று அனுப்பப்பட்டார்கள். உதாரணமாக யோனா நமக்கு தெரியும். யோனாவை தேவன் யார் இடத்தில் அனுப்பினார்? நினிவே பட்டணத்துக்கு, அதாவது அசீரியாவுக்கு அனுப்பினார், நினிவேக்கு அனுப்பினார். அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது 3 தீர்க்கதரிசிகள் குறிப்பாக இஸ்ரவேல் நாட்டுக்கென்றே அனுப்பப்பட்டார்கள். முழு இஸ்ரவேலுக்கும் அனுப்பப்பட்டார்கள். அவ்வகையில் ஆமோஸ், ஓசியா, எசேக்கியேல் 2 பேர் நினிவேக்கு அனுப்பப்பட்டார்கள். யோனா, நாகம், எசேக்கியேல் 2 பேர் நினிவேக்கு அனுப்பப்பட்டார்கள். பாபிலோன் தேசத்துக்காக தேவன் தானியேலை தேர்ந்தெடுத்தார். தானியேல் முழுக்க பாபிலோனுக்காக தீர்க்கதரிசனம் சொன்னார். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கின் மகனான ஏசாவுடைய சந்ததியார் ஏதோமியர்கள் என்று அழைக்கப்பட்டார். ஏசாவுடைய சந்ததியார் ஏதோமியர் என்று அழைக்கிறார்கள். இந்த ஏதோமியர்களுக்கும் தேவன் ஒபதியாவை தீர்க்கதரிசியாக அனுப்பினார். ஏன்னா நம்ம இஸ்ரவேல் மட்டும்தான் நம்முடைய இதாக இருக்கக்கூடாது. ஏசாவுடைய மற்ற சகோதரர்களை குறித்தும் நாம் கவனிக்க வேண்டும். அதே போல யூதாவை குறித்து கிட்டத்தட்ட 9 தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். யாரெல்லாம்? யோவேல், ஏசாயா, மீகா, எசேக்கியேல் எரேமியா, ஆபகுக், ஜெபனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. யூதேய நாட்டு யூதா, யோவேல், ஏசாயா, மீகா, எரேமியா, ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. சமாரியாங்கிறது இஸ்ரவேலுடைய தலைநகர். 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் இருந்தாங்க இல்லையா, அவருடைய தலைநகர். ஆனால் சமாரியானே அழைக்கப்பட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஆமாம், 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் சொல்ல வேண்டுமானா, அல்லது 9 கோத்திரம். ஆக்சுவலி யூதா, பென்யமின் 2 கோத்திரமும், சில இவங்க மனாசேவுடைய பாதி கோத்திரமும், இவங்க லேவியர்களும் இங்கே தான் இருந்தாங்க. அதனால் சொல்ல வேண்டுமானா ஒரு 7.5 கோத்திரம் 8.5 கோத்திரம் சொல்லுவாங்க. இப்போ இவங்களுடைய செய்தியில், எல்லாருடைய செய்தியிலையும் இயேசு கிறிஸ்துவை குறித்த தகவல்கள் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்த தகவல்கள், அவர்களுக்கு அவர் மேசியாவாக அறியப்பட்டார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின்படி இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற செய்தி கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் அந்த ஏசாயாவுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொன்னபடி மேசியாவை குறித்த தகவல் எல்லாம் தீர்க்கதரிசிகளும் நிறைவேறி இருக்கின்றன. ஆனால் யூதர்களுக்கு மட்டும் இன்னும் நிறைவேறல. இன்னும் அவங்க இயேசு கிறிஸ்துவுக்காக, மேசியாவுக்காக
காத்திருக்காங்க. அவங்க கிறிஸ்துவர்களாகிய நம்மை பார்த்து கேலி செய்கிறார்கள். நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து மேசியாவாக சொல்கிறீங்க, அவர் மேசியா அல்ல என்று சொல்லுவார்கள். அதனால் யூதர்கள், குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர் வந்து விட்டார், அவருடைய 2வது வருகைக்காய் காத்திருக்கிறோம். பலி நிறுத்தப்பட்டது. பலி இப்போ இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக மற்ற சில இதெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா 70வது ஆண்டில் பலி முழுவதுமாக நிறுத்தப்பட்டுருச்சு. நீங்களும் நானும் சுவிசேஷ புஸ்தகங்களை படிக்கும்போது நம்முடைய கவனத்தில் வரக்கூடிய முக்கியமான இது வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது, இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினது, இந்த நிறைவேறின வார்த்தை வருது இல்லையா, அந்த நிறைவேறினதுங்கிறத மாத்திரம் அண்டர்லைன் பண்ணுங்கள். உங்களுக்கு பைபிள் வந்து இன்னும் சிறப்பாக தெரியும். வேற ஒரு கலரில் கலர் வச்சு தான் நீங்கள் உங்கள் பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்கள். பேனை வச்சா பல கலரில் இல்லை ஒரே கலராக? இப்போ தான் நிறைய கலரில் பேனை வந்துடுச்சு. அதனால் ஏதாவது ஒரு இதில் அந்த இது போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். புதிய ஏற்பாடு வந்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன என்பதை காட்டுகிறது. எல்லா தரிசனங்களும், முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்பதை சொல்லுகிறது. சரி, தீர்க்கதரிசிகளுடைய குணாதிசயத்தை பற்றி பைபிள் சொல்லும்போது லூக்கா சுவிசேஷம் 10:27 இப்படி வாசிக்கிறோம். உன் தேவனாய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் தீர்க்கதரிசிகள் சொன்ன செய்தியினுடைய சாராம்சம். ஆக அவர்கள் புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவை நேசிக்க வேண்டும் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன வசனங்களையும் நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகள் தங்களுடைய காலத்துக்கான செய்தியை வைத்திருந்தார்கள். நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசிகள் தங்களுடைய காலத்துக்கான தீர்க்க செய்தியை வைத்திருந்தார்கள். அதே போல எதிர்காலத்தில் வருகிற தீர்க்க தரிசனங்கள் நிகழ்வுகளை குறித்து ஒரு முன்னறிவிப்பையும் சொன்னார்கள். ப்ரெடிக்ஷன் என்று சொல்வார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் நியாய தீர்ப்பை வலியுறுத்தினார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பொதுவாக நியாய தீர்ப்பை வலியுறுத்தினார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாருமே மேசியாவை பற்றி முழு வரலாற்றையும் எழுதியிருக்கிறார்கள். மேசியாவுடைய பிறப்பு, மேசியாவுடைய இளம் வயது, இயேசு கிறிஸ்துடைய ஞான ஸ்நானம், இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம், இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதல், இவர்கள் அத்தனையும் எல்லா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் தீர்க்கதரிசனத்தில், அதாவது நாம் வந்து இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசனத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருப்பார்கள். அது வைத்து நாம் பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு வந்துவிட்டார் என்பதை நாம் அறிய முடிகிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவப் போகிறார் என்பதையும் தீர்க்கதரிசிகள் முன்கூட்டியே நமக்கு சொல்லிவிட்டார்கள். ஆக தேவனுடைய ராஜ்யம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் ஒருவரும் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி தீர்க்கதரிசனம் சொல்லவில்லை. எல்லாரும் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நான் ஒரு சில வசனங்களை சொல்கிறேன், நீங்கள் குறிச்சுக்கணுங்க.
2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 1:9, எசேக்கியேல் 2:7. எரேமியா 1:9, எசேக்கியேல் 2:7. இப்போ இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை எப்படி பார்த்தார் என்பதை நாம் அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தை வச்சு பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும் எடுத்தோம் வாசிங்க. லூக்கா 24, 25லிருந்து 27 வரைக்கும். கிட்டத்தட்ட அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி, மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும், மோசே முதற்கொண்டு அனைத்து தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் அனைத்தையும் குறித்து தம்மை குறித்து சொல்லியவைகளை, அதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து குறித்து சொன்ன எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தார் இயேசுநாதர். 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு போகிறாங்க. எம்மாவூருக்கு போகும்பொழுது என்றைக்கு போகிறாங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த இரவில், அந்த மாலையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதை பலர் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை மரியாள் முதற்கொண்டு, அதாவது மகதலேனா மரியாள் முதற்கொண்டு, பேதுரு முதற்கொண்டு, யோவான் முதற்கொண்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்க விசுவாசி. இந்த 2 பேரில் ஒருத்தர் பேர் சொல்லப்பட்டிருக்கு, கிளையோப்பான். கிளையோப்பா 12 சீடர்கள் ஒருவராக தெரியாது. அவர் ஒருவேளை 72 சீடர்கள் ஒருவராக இருந்திருக்கக்கூடும். ஏன்னா சீடர் என்கிற வார்த்தை வருதுங்க. நெருங்கிய மனிதன், இயேசுவோடு நெருங்கிய மனிதன். இன்னொருடைய பேர் சொல்லப்படலை. அதனால் இயேசுநாதர் அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அது அவருடைய மனைவியாக இருந்திருக்கக்கூடும். அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க? அந்த பகுதியை கொஞ்சம் முன்னாடி போயிட்டு போனீங்க. முப்பத்தி 1வது வசனத்தில் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். பதிமூணாவது வசனத்திலிருந்து அப்படியே படித்தோம்னா நமக்கு ஒரு 24, 13 அன்றைய தினம் அது இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைய மாலையில சரி 7 அல்லது 8 மைல் தூரம் இங்கிருந்து எவ்வளவு தூரமா இருந்திருக்கும்? இங்கிருந்து கிட்டத்தட்ட தேவர் சொல்ல போறதும். தேவசலுக்கு எத்தனை பேர்? என்ன பேர் தேவசலுக்கு? என்ன பேர்? 8ஆம் மைல். தேவசலுக்கு பொதுவான பேர் என்ன? 8ஆம் மைல். கேள்விப்பட்டிருக்கீங்களா தேவசலுக்கு 8ஆம் மைலுங்கிறது? அப்போ இங்கிருந்து தேவசோலை போகிற தூரத்துக்கு போகிறாங்க. போகும்போது போகையில்
ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவைகளை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவைகளை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் சரி, போதும். இப்போ இந்த பகுதியை உங்களுக்கு நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் கட்டாயமாக பிரசங்கத்தில் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரில் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. சரி, அதனால் இதை நான் தொடர்ந்து நான் முன்னெடுத்து செல்ல விரும்பலை. ஆக இந்த பகுதியில் நாம் அறிகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசிகள் எல்லாரும் நிறைய கருத்தை தெரிவித்து விட்டார்கள். அப்படி தெரிவித்ததுனால அவர் என்ன சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு புரியலையா, தெரியவில்லையா என்று சொல்லுகிறார். சரிங்களா? ஆக இந்த பகுதியில் தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவையே முக்கியப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களில் ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான அலுவல்களையும் இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக ஏசாயா, அவங்கள ஸ்டேட்ஸ்மேன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன சொல்கிறது, தேசத்துக்காக அரசு அலுவலில் பணியாற்றின முக்கிய பணியாளர்களாக இருந்திருப்பாங்க, ஸ்டேட்ஸ்மேன். இப்போது ஏற்கனவே சொன்னது போல் ஏசாயா தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி, இவர்கள் எல்லாரும் அரசியலில் பொறுப்பில் இருந்திருக்காங்கிறத நம்ம அறிய முடிகிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் உபாகமம் புஸ்தகத்தில் தீர்க்கதரிசிகளை குறித்த ஒரு தகவலை மோசேஸ் சொல்கிறாரு. இந்த தீர்க்கதரிசி ஒரு சரியான தீர்க்கதரிசியா அல்லது போலி தீர்க்கதரிசியா என்கிறத நீங்கள் அவங்களுடைய செயலிருந்து அறிந்து கொள்ளலான்னு. தானியேல் உபாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் தேவன் எப்படி தீர்க்கதரிசிகளை சொல்கிறாருன்னு. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது சொல்வார் அவர், உன்னை போல, யாரை போல? மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். 19 படிங்க. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவுள். சரி, ஆக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வாயின் சொல்லாக இருந்தார், வாயாக இருந்தார் என்பதை நாம் அறிந்து இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தான் மையப்படுத்தினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தில் வரும்பொழுது எப்படி இருப்பார் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவரை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்தபோது நாம் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவர் சொந்தமானதில் வந்தால் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு மாறாக அவர் என்ன சொன்னார்கள்? இவரை சிலுவையிலே அறையும் என்று கத்தினார்கள்.
அவரை தள்ளிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை மேசியாவை அவள் தள்ளிவிட்டதுனால இன்றைக்கும் அவருடைய கண்கள் அந்தகாரப்பட்டிருக்கிறது. அவர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தள்ளினது நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால் அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். இப்போ இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் 2 பெரும் பிரிவுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஒன்று பெரிய தீர்க்கதரிசனம், முதல் 5 புத்தகங்கள், ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல் ஆகிய 5 புத்தகங்களும் பெரிய தீர்க்கதரிசன புத்தகங்களாக அறியப்படுகிறது. மேஜர் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தில் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கின்றன. மாத்திரமல்ல, இது பெரிய நீண்ட சூழலில் எழுதப்பட்டிருக்கின்றது. தானியேல் நமக்கு கொஞ்சம் தான் இருக்குது, 12 அதிகாரம் தான் தானியேல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது அல்லாதபடிக்கு தானியேலுடைய சில பகுதிகள் தள்ளுபடி ஆகமத்தில் இருக்கிறது. அதனால் அது பெரிய புத்தகமாக இருக்கிறது. அதனால் அது ஒரு பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சிறிய தீர்க்கதரிசனங்கள் 12 தீர்க்கதரிசனங்கள், அந்த சிறிய தீர்க்கதரிசனங்களையும் பெரிய தீர்க்கதரிசனங்களையும் இணைத்து படிக்கின்ற இந்த படிப்புக்கு நாம் இப்பொழுது கடந்து செல்கிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்கதரிசனங்களை குறித்து படிக்கும்போது ஏசாயாவை பற்றி தான் படிக்க முடியும். முதல் தீர்க்கதரிசனம். இந்த ஏசாயாவை பற்றி அந்த நாட்களில் என்ன குறிப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது, இது இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் தான் பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்து குறித்து அதிகமாக சொல்லுகிற புத்தகம். ஏசாயா தீர்க்கதரிசனம் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி சொல்வார். அப்படிதானே? அதே மாதிரி எங்கே பிறப்பாருங்கிறதையும் சொல்கிறார், ஏன் பிறப்பாருங்கிறதையும் சொல்கிறார், அவருடைய மரணத்தை சொல்கிறார் 53வது அதிகாரத்தில். அதே போல் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் சொல்வார். ஆக இந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை முழுவதுமாக இவர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறபடினாலே இதனை 5வது சுவிசேஷம் என்றும் சொல்லுவார்கள். 4 சுவிசேஷங்கள் உண்டு. எத்தனை சுவிசேஷங்கள்? 4. எவையவை? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதோடு கூட 5வது நற்செய்தியாக சுவிசேஷமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசியுடைய பின்னணியை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் தாவீதின் குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவருடைய மரணம் கிட்டத்தட்ட மனாசே அரசராக இருந்த காலத்தில் நடந்தது. இவர் 120 வருஷம் வாழ்ந்தார் என்ற ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். இவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. இவரை ரம்பத்தால் அறுத்து கொன்றார்கள் என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது. இவருடைய மனைவி, இவருடைய மகன்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளாகவே இருந்திருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இவருடைய மனைவியை குறித்தும் மகன்களை குறித்தும் இருக்கிறது. பெரிய அளவில் இல்லாமல் இருந்தாலும் மேற்போக்காக இருக்கிறது. ஆக ஏசாயா அரச குலத்தை சேர்ந்தவர், அரசராக கூடியவர், ஆனால் அரசராகவில்லை.
குடும்பத்தினுடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. மனாசே என்ன சொன்னாங்க? மனாசே மனாசேங்கிற ராஜா தென் 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 பகுதியில் வாழ்ந்த ஆட்சி செய்த ஒரு அரசன். இந்த புத்தகத்தினுடைய அமைப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு சிறந்த எழுத்து நடையில், மொழி நடையில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இவர் மென்மையாக பேசக்கூடியவர், ஆனால் அதே நேரத்தில் அதிகாரத்தோடு பேசக்கூடியவர். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை ஒரு பைபிளுக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள். 66 அதிகாரங்கள் இருக்கிறதுனால அல்ல, 66 அதிகாரங்கள் புத்தகங்கள் இருக்கிறதுங்கிறது மாத்திரம். இது இன்னும் கூர்ந்து கவனிச்சோம்னா முதல் 39 அதிகாரங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் இருந்தது போல தான் இருக்கும். உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. இன்னும் சொல்ல வேணும்னா 5வது அதிகாரம் வரைக்கும் இருக்கு இல்லைங்க, முதல் 5 அதிகாரம். இந்த முதல் 5 அதிகாரத்தை நீங்கள் கவனமாக படித்து பாருங்க. அவர் எல்லாரையும் சாடுவார், எல்லாரையும் சாடுவார். உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. ஆனால் 6வது அதிகாரத்துக்கு வரும்போது உயர்வும் உன்னதமான சிங்காசனத்தில் அந்த உன்னதமான ராஜாவை பார்த்த பிறகு அவர் என்ன சொல்கிறார்? ஐயோ எனக்கு, நான் அசுத்த உணர்வுள்ள மனிதர் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது அவருடைய கன்ஃபெஷன். அதுக்கு முன்னால் சுயநீதி உடையவராக இருந்தார். சுயநீதி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, உன்னை விட நான் சிறந்தவன், அதனால் நீ தீண்டப்படாதவர், நீங்கள் தீண்டப்படாத நான். ஆனால் அந்த தன்னுணர்வு வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரு? ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஆச்சே, நான் எனக்கு ஆபத்து, எனக்கு ஐயோ, எனக்கு என்னுடைய கதி சரியில்லை அப்படின்னு சொல்லுவார். அதனால் 39 அதிகாரங்கள் கிட்டத்தட்ட எல்லாரையும், மற்ற 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டை போல ஆறுதலும் சமாதானம் தரக்கூடியதார்கள். 40வது அதிகாரம் படித்து பாருங்கள் ஏசாயா புத்தகம். அது இப்படி தொடங்கும் போதே ஒரு ஆறுதலான செய்தியோடு தொடங்கும். 40வது அதிகாரம், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை ஏற்றுங்கள். ஆக ஆறுதலுக்காகவும் சமாதானத்துக்காகவும் அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு முந்தின பகுதி எல்லாமே ஒரு மாதிரி மற்றவர்களை கண்டித்து உணர்த்துகிறதாக காணப்படும். பழைய பாட்டினுடைய அந்த சுபாவம் அது இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த புஸ்தகத்தில் இயேசுவானவரை பற்றிய சில கருத்துக்கள் உண்டு. நித்தியமான 7 காரியங்களை ஏசாயா சொல்கிறார். நித்தியமான 7 காரியங்கள். 1, நித்திய ரட்சிப்பு. ஏசாயா புஸ்தகத்தில் நித்திய ரட்சிப்பை பற்றி அவர் பேசுகிறார். 45:17 45:17 நித்திய ரட்சிப்பு. இதே போல நித்திய ஒளி 60வது அதிகாரம் 19வது வசனத்தில் 19 நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சியின் தலைமையில் இருக்கும்னு சொல்லுவார்ல 35:14 நித்திய வல்லமை பற்றி பேசுவார் 36:10 நித்திய தயவு 54:8 வல்லமை. நித்திய தயவு 54:8. 6வதாக நித்திய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை 55:3.
அப்புறம் நித்திய நியாயத்திற்கு 33:14. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை காரியங்களையும் இவர் என்ன செய்கிறாரு, தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு. அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் எழுதிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி 2வது அதிகாரம் 14, 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்கிறாரு. 2, 14, 9, 6 இயேசுவின் பிறப்பு. இயேசுவின் குடும்ப பின்னணியை 11:1 சொல்வார். ஏசாயின் வேரிலிருந்து ஒரு துளிர் தோன்று என்று சொல்வார். அவருடைய குடும்பம், அவருடைய பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட். அவருடைய அபிஷேகம், அதாவது ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவருக்கு அந்த ஆவியானவர் வந்து அவர் மேல் தங்குறார் இல்லையா, அது வந்து அவருடைய அபிஷேகம் என்று சொல்லுவோம். 11வது அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயத்தை 11வது அதிகாரம் 3-4 வசனங்களில் பார்க்கலாம். இயேசுவினுடைய காணப்பட்ட குணாதிசயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து அவங்க படிக்கலாமே. 11:3-4. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இது அவருடைய குணாதிசயம். சரிங்களா? அடுத்து அவர் வந்து ரொம்ப எளிமையாக இந்த பூமியில் வாழ்ந்தார். இயேசுவானவர் எளிமையாக வாழ்ந்தார். எளிமையான உணவு உட்கொண்டார். நல்ல விருந்துக்கெல்லாம் போனார். ஆனாலும் அவர் தனிப்பட்ட முறையில் சாப்பிடும்பொழுது மிக எளிமையான உணவை உட்கொண்டார். அதனால் அவருடைய உணவு, அவர் சாப்பிட்ட உணவு பற்றியும் அவருடைய எளிமையான வாழ்வை பற்றியும் 7வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கணும். 7:15 தீமையை வெறுத்து அதே போல அவருடைய தயவை பற்றி 42:1-4 வரை படிக்கலாம். இயேசுவானுடைய தயவு, இயேசுவின் தயவு. 42:1 போதுமா? அது அப்புறம் டைம் எடுத்து படிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய மரணத்தை பற்றி 53வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஏசாயா அவருடைய மரணத்தை பற்றி தெரிவிக்கிறார். மரணம் மாத்திரம் இல்லைங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் அவர் சொல்லுகிறார். 28வது அதிகாரம் 5வது வாக்கியத்தில் 53வது அதிகாரம் முழுவதும் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் 25:8. இப்போ அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆனால் ஒரு நாளில் அவர் பூமி எல்லாவற்றின் மேலும் மகிமையாய் ஆட்சி செய்வார். பூமி எல்லாவற்றின் மேலும் மகிமையாய் ஆட்சி செய்வார். அதை பற்றி 11வது அதிகாரம் 3-16 வரைக்கும் உள்ள வாக்கியத்தை படிக்கலாம். 33வது அதிகாரத்திலையும் படிக்கலாம். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய முழு வாழ்க்கையும் ஏசாயா புட்ட வைக்கிறார்.
மற்ற தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏதாவது ஒரு குறிப்பு மாத்திரம் இருக்கும். ஆனால் ஏசாயா தீர்க்க புஸ்தகத்தில் மாத்திரம் இயேசு கிறிஸ்துனுடைய முழு வாழ்க்கையும் முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 33 அதிகாரம் முழுமையாக இருக்கா? மகிமை நாடு செய்யும் வசனம் இல்லை. இப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார். சில வசனங்களை நீங்கள் குறிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் நேரம் இருக்கும்போது அதை ஒப்பிட்டு படிச்சிங்கன்னா இது சிறப்பாக இருக்கும். அதனால் தயவுசெய்து நேரம் எடுத்து இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். 10வது அதிகாரம் 27வது வசனம், 11வது அதிகாரம் 2வது வசனம், 32வது அதிகாரம் 15வது வாக்கியம், 40வது அதிகாரம் 7வது வாக்கியம், அதே போல் 13வது வாக்கியம், 42 முதல் வாக்கியம், 44வது அதிகாரம் 3வது வாக்கியம், 59வது அதிகாரம் 19, 21 வாக்கியங்கள், 61வது அதிகாரம் முதல் வாக்கியம், அதே போல் 63, 1 ஆகிய இந்த பகுதிகளிலெல்லாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஏசாயா மூலமாக உரைத்த தகவல்களை நாம் பார்க்க முடியும். விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்கப்படுகிற வரனாக நாம் அறியப்படுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அநேகர் விரும்பி படிப்பதற்கு காரணம், இந்த புத்தகத்தில் அதிகமான ஆறுதல் தருகிற வாக்கியங்கள் உண்டு. என்ன நிறைய ஆறுதல் தேடுறவங்கெல்லாம் இந்த புஸ்தகத்தை படிப்பாங்க. சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். 40வது அதிகாரம் 1வது வசனம் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். தேற்றுங்கள் ஆற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவார். 51:3 வாசிக்கலாம். 51:12 வாக்கியத்தையும் படிக்கலாம். 56வது அதிகாரம் 13வது வாக்கியத்தை படிக்கலாம். 61வது அதிகாரம் 2, 3, 12 ஆகிய 3 வாக்கியங்களில் வசனங்களில் நாம் ஏசாயாவை குறித்து படிக்கிற அந்த தகவலில் ஆறுதலை குறித்து அவர் சொல்கிறதை பார்க்கலாம். 43வது அதிகாரம் 1, 2 வாக்கியங்கள், 50வது அதிகாரம் 10வது வாக்கியம், 63:9 சொல்லிட்டு ஏற்கனவே 63:1 இல்லை, 63:1 ஆகிய இந்த பகுதிகளிலெல்லாம் தேவன் ஆறுதல் தருகிறார் என்பதை சொல்லுகிற வசனங்கள் அடங்கியிருக்கு. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தேவனாகிய கர்த்தரை பற்றி தகவல் உண்டு, இயேசு கிறிஸ்துவை குறித்த தகவல் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் தகவல் உண்டு. முழுவதுமாக சேர்ந்து திருத்துவத்தை குறித்தும் தகவல்கள் நிறைய உண்டு. அந்த திருத்துவத்தை குறித்த தகவல்களை நாம் 26வது அதிகாரம் 41வது வாக்கியம், 6, 41, 59, 15 இந்த வசனங்களில் திருத்துவத்தை குறித்த பல அருமையான வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் மாத்திரமல்ல, மற்ற புத்தகங்களிலேயும்
நாம் காணக்கூடாத ஒரு முக்கியமான ஒரு பெயர், தேவனுக்கு சூட்டப்பட்ட பெயர்களில் ஒரு பெயர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். இஸ்ரவேலின் பரிசுத்தர். இந்த வார்த்தையை இவர் அதிகமாக கையாளுகிறார். பார்த்தோம்னா சங்கீதங்களில் ஒரு 3 முறை இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எரேமியாவில் வெறும் பரிசுத்தர் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவர் மட்டும்தான் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். இவர் கேருபீன்களை அறிமுகப்படுத்துகிறார். கேருபீன்கள் எப்படி இருந்தன என்பதை இவர் நமக்கு தெரிவிக்கிறார். 6வது அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம் நமக்கு தெரிந்தது போல, இந்த அதிகாரத்தில் வானத்தில் உள்ள கேருபீன்கள், சேராபீன்கள் அல்லது தேவதூத கணங்கள், தூதர்கள் அவருடைய முக்கியமான வேலையை இந்த பகுதி சொல்கிறது. குறிப்பாக 6வது அதிகாரத்தில் குறிப்பாக இந்த சேராபீன்கள் ஆண்டவரை பார்த்த உடனே அல்லது அவர்கள் துதிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்ற வார்த்தையை அதிகமாய் ஓய்வில்லாமல் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஆராதனை செய்கிற நேரங்களில் சோர்ந்து போய்விடுவோம். ஆனால் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தேவதூதர்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். விசேஷமாக கேருபீன்கள், சேராபீன்கள். இந்த புத்தகத்துக்கு இன்னொரு திறவுகோல் வசனம் உண்டு, திறவுகோல் வார்த்தை உண்டு. அது ரட்சிப்பு என்ற வார்த்தை. ரட்சிப்பு மற்ற நூல்களை காட்டிலும் இந்த புத்தகத்தில் கர்த்தருடைய ரட்சிப்பு என்ற வார்த்தை அதிகமாய் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் யெகோவா. எபிரேய வார்த்தை யெகோவா. இந்த யெகோவா என்ற வார்த்தையை அடிக்கடி இந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, கர்த்தர் என் ரட்சிப்பு, கர்த்தர் என் ரட்சிப்பு என்ற வார்த்தையை யெகோவா என் ரட்சிப்பு என்று நம்முடைய புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் இதை குறித்து ஒரு மேற்பார்வையான ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்ப்போம். கவனப்படுத்தி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு ஆய்வு, ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பண்ணும்போது ஏசாயா தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார். 3 டிவிஷன்ஸ், 3 பிரிவுகள். ஒன்று, முதல் பகுதியில் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். முதல் 35 அதிகாரங்களை நீங்கள் கவனம் படிச்சீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை, யூதாவின் வம்சத்தாரை கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த புத்தகத்தினுடைய சரித்திர பின்னணிகள் எல்லாம் இந்த புத்தகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ். இதை 36லிருந்து 39 வரைக்கும் உள்ள பகுதியிலே படிச்சு பார்த்துடலாம். இந்த புத்தகம் அதிகமாக
எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த புத்தகம் ஒரு ஆறுதல் அளிக்கும் புத்தகம். அல்லது கர்த்தர் ஆறுதல் அளிக்கிறார், கர்த்தர் ஆறுதல் அளிக்கிறார், அது ஆறுதல் அளிக்கும் ஒரு புத்தகம். 3 டைப் வந்து 3 டிவிஷன்ஸ் சொல்லுங்க. இது 3 பிரிக்கலாம் சொல்லிருக்கீங்க. கடிந்து கொள்ளுதல் 13 முதல் அதிகாரம். ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் 36 39 வரைக்கும். அடுத்து ஆறுதல் அளிக்கும் அதிகாரங்கள் 11வது அதிகாரத்திலிருந்து 46வது வசனம் அதிகாரம் வரைக்கும். இந்த ஆறுதல் அளிக்கிறார் என்கிற முதல் குறிப்பு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அதிகமான கடிந்து கொள்ளுதல் வருகிறது. இந்த கடிந்து கொள்ளுதல் எல்லாம் முதல் 35 அதிகாரங்களில் வருகிறது. ரெண்டாவது இதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, சரித்திர பின்னணி. இந்த சரித்திர பின்னணிகளை எல்லாம் நான் 36லேருந்து 39 வரைக்கும் படிக்கலாம். ஆமாம். ஆறுதல் அளிக்கிறது 11வது அதிகாரத்திலிருந்து 46வது அதிகாரம் வரைக்கும். இப்போ இடையில வர்ற பகுதியும் அதில் இணையும். ஆனால் இப்போ இந்த பகுதியில் 41வது அதிகாரம் நம்ம ஏற்கனவே ஆறுதலை பற்றி படிச்சிருக்கோம். அதில் 41வது அதிகாரம் 1வது வசனமே இஸ்ரவேலை தேற்றுங்கள் என்று ஒரு பெரிய அறிவிப்போடுதல் தொடங்குகிறது. இதை 3 பிரிவாக பிரிக்கலாம். அந்த ஆறுதல் அளிக்கிற 11வது அதிகாரத்திலிருந்து 46வது வரைக்கும் உள்ள அதிகாரங்களில் முதல் பிரிவு இஸ்ரவேலுக்கு தேவன் பரிசுத்தராக இருந்து ஆறுதல் அளிக்கிறவர். இஸ்ரவேலுக்கு அல்லது இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர், அவர் ஆறுதல் அளிக்கிறார். 40வது அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதியில் நம்ம படிக்கலாம். 40லிருந்து 48 வரைக்கும். ஆமாம், 40வது அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரைக்கும். இரண்டாவது, அதாவது 3வது பகுதியினுடைய முதல் பகுதி. இரண்டாவது பகுதி 3வது பகுதியில் உள்ள இரண்டாவது பகுதி. ஆண்டவர் தன்னை பாடுபடும் ஒரு வேலையாளாக அல்லது ஒரு தாசனாக அல்லது ஒரு அடிமையாக அறிமுகப்படுத்துகிறார். 53வது அதிகாரம் குறிப்பாக, அதே நேரத்தில் 49 முதல் 59 வரைக்கும், 57 வரைக்கும், 49லிருந்து 57 வரைக்கும். இந்த அதிகாரத்தை நீங்கள் கவனம் படிச்சிங்கன்னா சஃபரிங் சர்வன்ட் பாடுபடும் வேலைக்காரன் அல்லது பணியாளர் அல்லது ஊழியக்காரர். 3வது குறிப்பு அல்லது 3வது பிரிவு, இதனுடைய முக்கிய செய்தி எதிர்காலம் ஒரு மகிமையின் காலம். எதிர்காலம் ஒரு மகிமையின் காலம். 58வது அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும், 66வது அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதி. இந்த பகுதியில் இஸ்ரவேல் மக்கள் எப்படி செழித்திருப்பார்கள் என்பதை சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய செழிப்பை பற்றி சொல்கிறார். அல்லது மகிமையான எதிர்காலம் அல்லது மகிமையான வருங்காலம் என்பதை குறித்து சொல்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம்
3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? முதல் 200 ஆண்டு கால குறித்த தீர்க்க தரிசனங்கள் இந்த புத்தகத்தில் காணப்படுகிறது. இந்த புத்தகத்தை குறித்த ஆசிரியரை பற்றி ஒரு கருத்து வேறுபாடு சில ஆய்வாளர்கள் நடுவில் உண்டு. சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் ஒரு ஆசிரியரால் எழுதப்படவில்லை, ஏசாயா என்பவரால் மாத்திரம் எழுதப்படவில்லை என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆக முதல் காலத்தில் இருந்தவர்களும் அதற்கு பிறகு வந்த காலத்தில் உள்ளவர்களும் ஏசாயா என்ற பெயரை எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த 2 புத்தகங்களை 2 குறிப்புகளாக பிரித்திருப்பதாக சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய நம்பிக்கை ஏசாயா என்பவர் மாத்திரமே இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியராக இருந்திருக்கக்கூடும் என்று அறிகிறோம். ஸோ பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி கருக்கலான கடினமான இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறது மனிதனுடைய மூளை அல்ல, தேவாவியானவர். ஒருவேளை தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தினால் இப்பொழுது தெரிந்து கொள்வோம், அல்லது ஆண்டவருடைய வருகை வருமானால் அந்த வருகையில் எல்லாவற்றையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது அன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வோம். அதனால் இப்பொழுது போல இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் இந்த வசனம் இது பொருத்தம் இல்லாது, இந்த வசனம் இவர் சொல்லியிருக்கல அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது சந்தேகங்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆவியானவர் அருளினார், அருளினார் என்ற அந்த கருத்தோடு நாம் இந்த புத்தகத்தை பார்க்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் சிறையிருப்பினுடைய மீண்டு வந்து மகிமையின் ஆட்சியை நமக்கு சொல்கிறது. இந்த புத்தகத்தில் 1000 வருட அரசாட்சி பற்றி தகவல்கள் உண்டு. அங்கே தான் இந்த புத்தகத்தில் தான் ஓநாயும் ஆடும் ஒரு இடத்துல படுத்திருக்கும், சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக படுத்திருக்கும் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக இது ஒரு மகிமையின் புத்தகமாக இந்த புத்தகத்தை பார்க்க முடியும். 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முன்ருசியை இந்த புத்தகத்தில் அறிய முடியும். இந்த புத்தகம் இஸ்ரவேல் மக்களை சியோன் என்று அழைக்கிறது. சியோன் என்ற வார்த்தையை அதிகமாக இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த மகிமையான இந்த புத்தகத்துக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புத்தகம் நமக்கு ஆண்டவரோடு நெருங்கி நடக்க நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி தான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு கிறிஸ்துவனுடைய முன்வருகையும் 2ஆம் வருகையும் அவர் நமக்கு சொல்லுகிறார். ஏசாயாவுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ரகசியத்தை மாத்திரம் நாம் படிக்கலாம். அவருடைய ரகசியம், அவருடைய வெற்றிக்கான ரகசியம், ஏசாயாவுடைய வெற்றியின் ரகசியம் என்னென்றால், ஒன்று அவர் உணர்த்தப்படுகிறார். 6வது அதிகாரத்தில் அவர் உணர்த்தப்படுகிறார். அப்படி தேவன் அவரை உணர்த்தும் போது அவர் தேவனை பார்த்த அந்த நிமிடத்தில் உணர்த்தப்படுகிறார்.
அதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல் எல்லாருக்கும் உனக்கு கேடு, உனக்கு ஐயோ, நீ கெட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ சொல்லுவார் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ என்று சொல்லுவதை நான் பார்க்கிறோம். ரெண்டாவது அவர் சொல்றாரு, நான் பாவி அசுத்தமான கண்களுடையவன், நான் உன்னதரை பரிசுத்தரை கண்டேன், என் உதடுகள் அசுத்தமானவைகள், என் கண்கள் அசுத்தமானவைகள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்புறம் அவர் அதை அறிக்கையிடுறார். அவர் முதல்ல உணர்த்தப்படுகிறார், ரெண்டாவது ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிடுகிறார், மூன்றாவது ஆண்டவரால் அவர் தூய்மையாக்கப்படுகிறார், சுத்திகரிக்கப்படுகிறார். தூய்மையாக்கப்படுகிறார் அல்லது சுத்திகரிக்கப்படுகிறார். அவர் அது குறிப்பாக அவருடைய அறிக்கைக்கு பிறகு தேவதூதன் என்ன செய்கிறாரு, கையில் வைத்திருந்த ஒரு குரடால் ஒரு அக்னி எடுத்து கொண்டு வந்து ஏசாயுடைய நாவிலே வைக்கிறார், உதடுகளிலே வைக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், நான் அசுத்த உதடு உள்ள மனிதர்களில் இருக்கிறேன். அந்த அசுத்த உதட்டை அந்த நெருப்பு கரி நெருப்பானது தொட்டு சுத்தப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்ன 2 கருத்துக்கள், நான் இங்கே இருக்கிறேன், என்னை அனுப்பும். நான் இங்கே இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆண்டவர் கேட்கிற கேள்வி, யாரை அனுப்புவேன்? ஆண்டவர் கேட்கிற கேள்வி, யாரை அனுப்புவேன்? இன்றைக்கு ஒருவேளை இந்த கேள்வி நமக்கு வரலாம். பதில் இந்த பதிலாகவே நமக்கு இருக்கட்டும். யார் யாருக்கு என்னென்ன ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்குறார் என்று எனக்கு தெரியாது. ஒரு சிலர் நம்ம முழு நேர ஊழியத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து, உனக்கு இந்த தரிசனத்தை தருகிறேன், இந்த காட்சியை தருகிறேன், இதை பார், நீ போக தயாரா என்று கேட்கிறார். எனக்கு ஏசாயாவுடைய பிடித்தமான காரியம், நீ நாசமாகி போயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் நான் நாசமாகி போயிட்டேன்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான காரியம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யாரை அனுப்புவேன்? ஆண்டவரை நான் இருக்கேன். ஆண்டவரை கை தூக்குறேன். ஃபஸ்ட்டு அவர் கை தூக்குறேன். நான் இருக்கேன். ஆண்டவரை என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடர்களாக்கி பிதாக்குமான் பரிசுத்த நாமத்தினால் ஞானசம் கொடுங்கள் என்ற வார்த்தை வரும்பொழுது அதற்கு நான் போகிறேன், பிதாக்குமான் பரிசுத்த நாமத்தினால் என்று சொல்லக்கூடியவர்களை தேவன் தருகிறார். கடைசியாக ஆண்டவர் ஒரு உத்தரவு கொடுக்கிறார். நீ போறியா? போ. நீ போறியா? போ. இவர் கிதியோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. கிதியோனுக்கு சொன்னது மாதிரி, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்ற வார்த்தை. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு ரொம்ப நம்ம என்ன சொல்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டியது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏசாயா தீர்க்கதரிசி உசியாவின் காலத்தில் அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். உசியா என்பவர் வேதத்தில் அது சரி ஆசாவா உசியா தானே. அவர் வரலாற்றில் ரொம்ப அமைதியான ஒரு மனிதர். இவர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். உசியாவின் குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூத தேச ராஜாவின் நாட்களிலே தேவன் அவரை
அழைத்து அவருக்கு சில பொறுப்புகளை கொடுக்குறார். ஸோ இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அங்கே தான் அவர் அடையாளமாக இயேசு நமக்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். இம்மானுவேலாக நமக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறார். கன்னியின் மகனாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். இவர் எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் 15வது அதிகாரத்திலிருந்து 66வது வரைக்கும் வருகிறார். ஆக இவர் 3 அரசர்களுடைய காலத்தில் ஊழியம் செய்கிறார். யார் யார்? ஏசாயா, யூதாவின் ராஜாவாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவருடைய நாட்களில், இந்த ராஜாக்களின் நாட்களில் அவர் செய்த ஊழியங்கள் மிகவும் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறது. இந்த ஊழியர்கள் நடுவில் அவர் ஆண்டவரை தரிசிக்கிறார். என் கண்கள் இசைக்கியா யூதாவின் ராஜாவாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. ரொம்ப அருமையான புத்தகம். முதல்ல நன்றி கேள்வி கேட்டு முடிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை ஒரு முறையேனும் படித்தவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள்? ஒரு முறையேனும் படித்தவர்கள் 4 பேர் இருக்கீங்க. சரி, இன்றைக்கு ஒரு வாய்ப்பு. தயவு செய்து சாப்பிட்ட பிறகு வீட்டுக்கு போனதுலேருந்து 66 அதிகாரங்கள் தான் இருக்கு. ஆறுதலான அதிகாரங்கள். அவ்வப்போது எச்சரிப்பின சத்தங்கள் கேட்டாலும் நிறைய ஆறுதல் இருக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை இன்றையிலிருந்து அடுத்த வகுப்பு வரைக்கும் ஒரு முறை படிச்சிடணும். 8 நாளில் ஒரு முறை படிச்சிடணும். சரிங்களா? அல்லது 2 முறை படிக்கிறவங்க படிக்கலாம், அல்லது 3 முறை படிக்கிறவங்க படிக்கலாம். ஒரு அமர்வில் படிக்கணும். நல்ல உட்காந்து அப்படியே சத்தமாக படிக்கணும். ஒரு முறை சத்தமாக படிங்க. 2வது முறை கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி படிங்க. 3வது முறை இன்னும் சத்தத்தை குறைச்சி படிங்க. 4வது முறை அமைதியாக படிங்க. அதுக்கு பிறகு ஆராய்ச்சி பண்ணுங்க. அது வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிங்க. அண்டர்லைன் எதுவும் பண்ணாங்க. சோதனை வரும். அண்டர்லைன் பண்ணுற மாதிரி சோதனைக்கு இடம் கொடுக்காதீங்க. 4 முறை குறைந்தது இதை சத்தமாக படிங்க. இந்த புத்தகத்தோட நல்லா பழகிடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம், கிறுக்கலாம், பெருக்கலாம், வகுக்கலாம், எதுவும் செய்யலாம். அதனால் 4 முறை அமைதியாக படிங்க. எனக்கு படிக்க தெரியாதுன்னா இப்போது நமக்கு நிறைய இது கேட்குறது, யூடியூப் மாத்திரம் இல்லை, நம்ம கேட்குற மாதிரியே ஆப்ஸ் பைபிளில், அதை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. தயவு செய்து கேட்டுக்கிட்டே இருங்க. 4 தடவை 5 தடவை கேளுங்க. வேறு எதுவுமே செய்யாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அது உங்கள் இருதயத்தில் அடியில் வேறுபடுற வரையும் படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுறீங்களா?